அனைவருக்கும் வணக்கம். Let me introduce myself as an advocate Velan, as well as a tutor and a founder of a AKB Law Academy. இந்த AKB Law Academy என்ற சட்டப் பயிலகத்தை திரு கே. சுகுமாரன் கும்பகோணம் வழக்கறிஞர் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழும், அவருடைய ஆலோசனையின் கீழும், அவருடைய அறிவுரையின் கீழும், அவருடைய மாணவர் என்ற முறையில் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். அவருடைய மாணவர் என்ற முறையில் இதை நடத்தி இந்த 5 ஆண்டுகள் நான் வெற்றி கண்டிருக்கிறேன் என்று சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். காரணம், என்னுடைய மாணவர்கள் 75% 75 விழுக்காடு மாணவர்களை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். அது ஏபிபியாக இருந்தாலும் சரி, சிஜேவாக இருந்தாலும் சரி, டிஜேவாக இருந்தாலும் சரி, அந்த பணியில் என்னை நான் சிறம்பட செவனவே செய்து அவருடைய திரு சுகுமாரன் அவருடைய பெயரை உயர்த்தியிருக்கிறேன் என்று சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய மாணவர்கள் இது போன்ற பதிவுகளை பதிவிட்டால் வழக்கறிஞர்களுக்கும் தொழில் செய்யும் வழக்கறிஞர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்த வீடியோ முதல் பதிவு. இதுதான் இந்த வீடியோவில் முதல் பதிவு. ஏற்கனவே 40 பதிவுகளை போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்டது. இது முதல் பதிவு. இந்த முதல் பதிவில் முதல் நாளாக மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 எடுத்து சொல்லலான்னு முடிவு செய்திருக்கிறேன். இந்த மாற்றுமுறை சட்டம் என்பது மாற்றுமுறை ஆவணத்தை குறித்த சிறப்பு சட்டமாகும். ஆக்சுவலாக இந்த மாற்றுமுறை ஆவணம் என்பது 12ஆம் நூற்றாண்டிலே பேப்பர் வடிவில் உண்டியல் என்ற முறையில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. பண பரிவர்த்தனைக்காக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு அந்த உண்டியல் என்பது முன்னோடியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் காலத்தில் 1881ஆம் ஆண்டு இந்த சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் மார்ச் 1, 1882ஆம் தேதி தான் இது நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது இதில் உள்ள மொத்த பிரிவுகள் 1லிருந்து 137 வரை இருந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கிரிமினல் ப்ராசிக்யூஷன் இந்த சட்டத்தில் இல்லை. முதலாக 1/4/1989ஆம் தேதி அன்று பிரிவுகள் 138லிருந்து பிரிவு 142 வரை 17ஆம் அத்தியாயமாக தோற்றுவிக்கப்பட்டது. ஆக அந்த 138 1/4/1989 தோற்றுவிக்கப்பட்ட போதுதான் காசோலையின் மூலமாக குற்ற நடவடிக்கைகளாக மாற்றப்பட்டு அவர்களுக்கு காசோலை சட்டத்தை மாற்றுமுறை சட்டத்தின் கீழே தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 143லிருந்து 147 வரை பிரிவுகள் 6/2/2003ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 6/2/2003ஆம் தேதி நடைமுறைப்படுத்தது. இதிலிருந்து 143லேருந்து 147 வரைக்கும். அதுக்கப்புறம் 142 சப்செக்ஷன் 2, 142 கேபிட்டல் ஏ, இந்த 2 பிரிவுகள் மட்டும் 15/6/2015ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 15/6/2015ஆம் தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் இருக்கிற 143 கேபிட்டல் ஏ அண்ட் 148 என்ற பிரிவுகள் 1/9/2018ஆம் தேதி கடைசி சட்ட திருத்தத்தின் மூலமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 என்பது இன்றைக்கு பிரிவுகள் 1 முதல் 148 வரை இன்று இருக்கிறது. இப்போ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னா என்ன? இப்போ நம்ம பார்ப்போம். யதார்த்தமாக நம்ம சில விஷயங்களை பேசுவோம். இன்றைக்கி காசோலையின் மூலமாக மோசடிகள் நிறையா நடக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஐபிசி தான் இதில் 1860 வந்தது ஐபிசி. அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா சீட்டிங், இம்பர்சனேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட், போர்ஜரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கான பிரிவுகள்லாம் இருந்துச்சு. நாளடைவில் இந்திய தண்டனை சட்டத்தை டைலூட் பண்ணுற வகையில் சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டன.
ஆனால் அந்த சிறப்பு சட்டங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு பொருளை தாங்கி இயற்றப்பட்ட சட்டங்கள். இப்போ பாருங்க, மாற்று முறை ஆவணங்கள்னா என்ன? அதுக்கு ஒரு தனி சட்டம். அதுதான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட் 1881. இப்போ இதில் 3 விஷயங்கள தான் சொல்றாங்க. மாற்று முறை ஆவணங்கள்லாம் என்ன? பிரிவு 4 ப்ராமிசரி நோட், பிரிவு 5 பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பிரிவு 6 செக். இது 3ம் தான் மாற்றுமுறை ஆவணம் என்று சொல்லக்கூடிய பிரிவு தான் பிரிவு 13. ஆக இதன் அடிப்படையில் மாற்றுமுறை ஆவண சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த வகையில் பணத்தை வாங்கிக்கிட்டு காசோலை கொடுத்து நீங்கள் 1 மாதத்தில் அல்லது 2 மாதத்தில் அல்லது 6 மாதத்தில் பின் தேதியிட்டு காசோலை கொடுத்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கங்க, என்னுடைய வங்கியில் பணம் இருக்கும், அந்த தேதியில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி மோசடிகள் நிறைய நடக்குது. அதை தடுப்பதற்காக பெரும் பங்கு ஆற்றுகின்ற சட்டமாக மாற்றுமுறை ஆவண சட்டம் இருக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த வகையில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. அவங்க வந்து ஒரு காசோலை கொடுக்குறாங்க. அந்த காசோலையில் 5 லட்சம் மதிப்பிட்டு முகமதிப்பிட்டு பின் தேதியிட்டு அந்த காசோலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காசோலையை வங்கியில் செலுத்தி பணமாக்கும் பொருட்டு அவருடைய கணக்கில் வங்கியில் செலுத்தி பார்க்கும்போது பல காரணங்களின் அடிப்படையில், அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எந்தெந்த காரணங்கள் அடிப்படையில் ஒரு காசோலை திருப்பப்படுகிறது அல்லது மதிப்பு குறைவு ஏற்படுத்தப்படுகிறது அல்லது காசோலை மதிப்பு மறுக்கப்படுகிறது என்ற நிலைகள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆக அந்த திருப்பப்பட்ட காசோலை மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழே 138 செக்ஷனுக்கு கீழே குற்றமாக எப்பொழுது அனுமானிக்கப்படுகிறது என்றால், அதுக்கு சில நடைமுறைகளை பின்பற்றி வந்து உடனே காசோலை திருப்பப்பட்ட உடனே குற்றவாளி ஆக்க முடியாது. காசோலை கொடுத்தவர் டிராயரை, அதை வரைந்து கொடுத்தவரை உடனடியாக காசோலை திரும்பிவிட்டது, அதனால் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும், அதற்கான தண்டனை இந்த சட்டத்தில் உள்ளபடி 2 ஆண்டு தண்டனைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் உடனே சொல்லிவிட முடியாது. அதில் சில நடைமுறைகள் இருக்குது, சொல்கிறேன். இப்போ காசோலை வங்கியில் தாக்கல் செய்யப்படுகிறது, அது திருப்பப்படுகிறது. போதிய பணம் இல்லை என்ற காரணத்தாலோ அல்லது கணக்கு முடிக்கப்பட்டது, இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்ற காரணத்தாலேயோ, அக்கவுண்ட் க்ளோஸ்ட் என்ற காரணத்தாலோ அல்லது கான்ட்ராக்ட் டிராயர் என்ற காரணத்தாலேயோ, இன்னும் பல காரணங்கள் அடிப்படையிலே அது திருப்பப்படுகிறது என்றால், அதன் கீழ் எவ்வாறு இந்த மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழே வழக்கு தொடுக்க முடியும் என்று நாம் கேள்வி எழுப்புகிறோம் என்றால், முதல்ல 2 முறைகளை நம்ம பார்க்கணும். யார் மீது வழக்கு தொடுப்பது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ் என்றவர் என்னிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த பணத்திற்கு ஈடாக பின் தேதியிட்டு ஒரு காசோலை கொடுக்குறார். நான் அந்த காசோலையை அவர் சொன்ன தேதியில் என்னுடைய வங்கியில் பணமாக்கும் பொருட்டு நான் கொடுத்த கைமாற்று கடனை பெற வேண்டி வசூலுக்காக தாக்கல் செய்கிறேன். ஆனால் அந்த காசோலை இன்சஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இந்த அக்கவுண்ட் ஆஃப் டிராயர் அப்படின்னு வருது. எனக்கு காசோலை வரைந்து கொடுத்தவருடைய கணக்கில் போதிய பணம் இல்லை என்ற காரணத்தால் அந்த காசோலை மதிப்பு குறைவு ஏற்படுத்தப்பட்டு திருப்பப்பட்டதாக நமூனா மூலமாக வங்கியினர் எனக்கு திருப்புகிறார்கள். காசோலையும் நமூனாவையும் திருப்புகிறார்கள். இது ஒரு வகை. இது வந்து ரைட்ஃபுல் டிஸானர் சொல்லுவாங்க. ரைட்ஃபுல் டிஸானர் என்று பெயர். சப்போஸ் என்னிடம் பணம் பெற்றவர் கொடுத்த காசோலை அவருடைய கணக்கில் போதிய பணம் இருக்குது, என்கிட்ட இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சிங்களா, அந்த 5 லட்ச ரூபாய்க்கு காசோலை கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. நான் வங்கியில் போய் செலுத்துகிறேன். ஆனால் வங்கியினர் தவறுதலாக கவனக்குறைவாக அவர் கணக்கில் போதிய பணம் இல்லை என்ற காரணத்தோடு திருப்புகிறார்கள் என்றால், அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராங்ஃபுல் டிஸானர். ரைட்ஃபுல் டிஸானருக்கு அந்த தனிப்பட்ட நபர் மீது நம்ம மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ராங்ஃபுல் டிஸானர் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் கன்சியூமர் ஃபேரம் போகலாம்
அல்லது சிவில் சூட் போகலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். மற்ற விவரங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.